தமிழக அரசியல் எல்லாம் இப்போது ஈழத்தமிழர்களை ஒரு கிள்ளுக்கீரியாக கூட பார்க்கின்ற அளவில் தமிழக அரசியல் இல்லை. ஏனென்று சொன்னால் முதலொரு காலத்திலே ஈழத்தமிழர்கள் தமிழீழம் பற்றி பேசினால்தான் தமிழகத்திலே அரசியல் இருந்தது என்று மாறி இப்போது அது ஒரு பொருட்டாக ஒரு புத்தக வெளியீடு அல்லது பொன்னாடை போத்துவது, மாலை போடுவது, இதனோடு அந்த நிகழ்வுகள் முடித்துக் கொள்ளப்படுகிறது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் என்று நெடுமாறன் ஐயா, வைகோ அண்ணன், திருமாவளவன் அண்ணன், சீமான் அண்ணன், இது பலருடைய பெயர்களை இதில் அடுக்கலாம். குளத்தூர் மணி அண்ணன், இப்படி இவர்களுடைய பெயர்களை எடுக்கலாம். மணியரசு அண்ணன், இவர்கள் எல்லாம் சொல்ல போனால் இவர்களோடு தான் அந்த போராட்டம் இன்று அடுத்த சந்ததி அடுத்து அதை கொண்டு செல்லக்கூடிய அளவிலும் இல்லை. அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஈடுபாடுடையதாகவும் காணப்படவில்லை. குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய தினம் மே 18 தொடர்பில் மெரினா கடற்கரையிலே பல்வேறுபட்ட எழுச்சி கூட்டங்களை எல்லா கட்சியினரும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நேற்றும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். தமிழகத்துக்கு இப்போது ஈழத்தமிழர்கள் தேவையில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு உள்ளாந்த ரீதியாக அவர்களுக்குள்ளே தோன்ற தொடங்கிவிட்டது.